ஹலோ டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் உள்ள ஃபஸ்ட் லெசனில் உள்ள 5 மார்க்ஸ் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். எது தான் புக்கில் படிக்கணுமோ அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் நான் ஆன்சர் கொடுத்துருப்பேன். மற்றபடி நீங்கள் கைடில் படிக்க வேண்டிய கொஷின்லாம் நீங்கள் கைடில் தான் படித்தாகணும். புக்கில் படிக்க வேண்டியது புக்கில் படித்தாகணும். ஏன்னா புக்கில் கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கைடில் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கைட் ரெஃபர் பண்ணுவீங்க. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே புக்கை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. புக்கில் நான் கொடுத்துருக்க கொஷின் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து வைப்போம், லாங் ஆன்சர்லேருந்து. நான் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு கொஷின் கொடுப்பேன். பேஜ் நம்பர் 3 தான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் குறித்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். மார்க்ஸ் பேஸில் படிச்சிடுங்க. மார்க்ஸ் தான் முக்கியம். மார்க்ஸ் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பின்னாடி பேசும். வேறு எதுவும் பேசாது. இவ்வளோ நாலேஜ் இருக்கான், அவ்வளோ நாலேஜான பீப்புள், நாலேஜான பர்சன், ஸ்கில்டு பர்சன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒர்க் போகும்போது தான் உங்களுக்கு யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி நீங்கள் காலேஜ் சேரணும் மார்க் தான் பேஸ் ஆகும். நான் குறிக்கிறேன்னா அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஏன்னா இது 3 மார்க் கொஷின்ஸ் தான். 5 மார்க்ஸில் கேட்குறது கஷ்டம். ஃபஸ்ட்டு இது ரிப்பீட் கொஷின் கிடையாது. இது இந்த வருஷத்துக்கு உள்ள கொஷின் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் மிட்டம் குவார்ட்டர்லி ஆஃபேர்லேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் 3 பாயிண்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் கைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் இந்த எஸ்ஐ யூனிட்லாம் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது மாதிரி சின்ன பாயிண்டாக நீங்கள் சூஸ் பண்ணி படித்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இது மாதிரி இந்த 3 டாப்பிக்கில் இருக்கும். இது உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணும், எது மெமரியில் நிற்குமோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷினை ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்களா, அந்த 2 ஈக்குவேஷன் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் விட்டுறாங்களா, E = 1.6 அந்த மாதிரி 10⁻³ அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. -16 1.10⁻³ அது மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் தப்பாக எழுதினாலும் இந்த அளவுக்கு அவன் ஸ்டடி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு மார்க்ஸ் அதிகமாக போட்டுருவாங்க. எந்த மார்க்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பஸ்ட் இது அதிகமாக கேட்க மாட்டாங்க. 3 மார்க் கொஷின் தான். இருந்தாலும் நீங்கள் இந்த புக்கில் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் அந்த கொஷின் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு கூலம்ஸ் லா அண்ட் திஸ் பேப்பர் எக்ஸ்பிரஷன்ஸ் 4th பேஜ் நம்பரில் இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 4th வாங்க, உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பேஜ் நம்பர் 4ல் இது பாருங்கள், கூலம்ஸ் லான்னு டாபிக் இருக்குது. இது இந்த கூலம்ஸ் லா 1789 1786 அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் நம்பரில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த இயர்ஸ் அந்த ஈக்குவேஷன் இருக்குங்க. முக்கியமாக இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் படிக்கணுமே. இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கும். சரி படிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதும், 1-2 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். சில சமயம் அந்த பாயிண்ட்ஸ் கூட நாங்கள் செக் பண்ண மாட்டோம். ஈக்குவேஷன் அண்ட் தியரி டயக்ராம் நீங்கள் அழகாக போடணும். டயக்ராம் எப்படியும் நீங்கள் 1.5 பேஜ் மாதிரி எப்படின்னா ஒரு ½ பேஜுக்கு வர மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு அழகாக நீங்கள் டயக்ராம் ப்ரெசன்டேஷன் முக்கியம். ப்ரெசன்டேஷன் தான் இருக்கணும். நிறைய பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காகவே இருக்காது. அவங்க நல்லா படிப்பாங்க. நல்லா படிக்கிறவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக இருக்காது, அதெல்லாம் மார்க் போகும். ப்ரெசன்டேஷன் காட்ட தெரியாது, மார்க் போகும். ஏன்னா அவங்க கண்ணோட்டத்துக்கு அவங்க படிக்கிற பலன் தெரியாது. ஏன்னா கொஷின் பேப்பர் திருத்துறது வேறு எங்கேயோ போய் திருத்துறாங்க. அதனால் இவன் படிக்காத போல இருக்குது அப்படின்ட்டு கண்ணை மூட்டு திருத்துவான். இவ்வளோ தப்புன்னு. ஆனால் உள்ளே இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க. நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமல் நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு வராது. நிறைய ப்ராப்ளம் எனக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கால் வந்திருக்கு. இருந்தாலும் உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் இதில் இருக்கிற இது 2த்தையுமே ஒரே பாயிண்டாக எழுதுங்க, சேம் பாயிண்ட்டாக. ஏன்னா நீங்கள் தனி பாயிண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிப்பாங்க, கன்ஃபியூஷன் ஆகும். ஒரே பாயிண்டாக போட்டு ஃபைனல் ஆன்சர்னு போட்டு இந்த ஆன்சர் ஃபைனல் நீங்கள் முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரோட கரெக்டான ஒரு ஆன்சர் கீ மாதிரி உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது. அதிகமாக தியரி பேஸ்டு இல்லாமல் ஈக்குவேஷன் பேஸ்டெலாம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் அந்த நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப புரிஞ்சிக்கிற மாதிரி கொஷின் தான் அது. ஏன்னா அதில் டைபோல் அண்ட் ஆக்சியல் லைன் இருக்குங்க, 2 தான். பேஜ் நம்பர் 22 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவ பொட்டன்ஷியல் லைன், டைபோல் ஆக்சியல் லைன். இது ரெண்டுமே சிமிலராக இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஈக்குவேஷனில் 1-2 பார்ட்ஸ். அது நேராக போனால் எப்படி இருக்கும், இது சைடில் அந்த ஒரு பக்கம் அந்த ஈக்குவ பொட்டன்ஷியல் லைன் மட்டும் இப்படி இந்த மாதிரி டயக்ராம்ஸ் போட்டால் டயக்ராம் முக்கியம். நீங்கள் டயக்ராம் குறிச்சிக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் குறிச்சிருக்க விடுங்க. நான் குறிச்சிருக்க மட்டும் படித்தா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. அப்படி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துற நீங்கள் ஏதாச்சும் ஈக்குவேஷனில் மிஸ்டேக் அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 4 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் தியரியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக லாஸ்ட் மிட் கூட படிச்சுட்டு போயிடலாம். லாஸ்ட் 1 மந்த் கூட உட்காந்து தர பண்ணிடலாம். பட் ஈக்குவேஷனை நீங்கள் மெமரி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஈக்குவேஷன் இதானே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஃபிசிக்ஸில் உங்களை மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். மற்றபடி மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுனா இதுதான் ஒரே வழி.
வேறு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து இப்படி தான் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி ஆகணும். கம்பல்சரி சம்ஸ்லாம் இருக்கும், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து கம்பல்சரி சம்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஈஸியாக, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியான கம்பல்சரி சம்ஸ் அண்ட் ஈஸியான எப்படி மெத்தட்னு நான் அதில் ஸ்டெப்ஸ் சொல்லிவிடுவேன். இந்த டயக்ராம் இருக்குது பாருங்கள், இதான் ஈக்கோ பொட்டன்ஷியல் டயக்ராம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. 2 டயக்ராமும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை போட்டு செகண்ட் அது கீழே அப்படி போடுங்க. இப்படி அவங்க புக்கில் கொடுத்துருந்த போடாதீங்க, லைன் பை லைன் போடுங்க. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேஜை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஜ்னா உங்களுக்கு வந்து பேஜ் ரொம்ப முடியும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். அது மாதிரி சொல்கிறேன். இதை இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பாயிண்ட்ஸாக எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸாக எடுத்துங்க. இதுலேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸாக எடுத்துங்க. மற்றபடி இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது தான், புக்கில் உள்ளதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் தான் பாயிண்ட்ஸாக மாற்றி எழுதணும். 1-2 பாயிண்ட்ஸாக எழுதினா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. மற்றபடி அந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கைட்லையும் இதே ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஆனால் கைடில் தேரி வந்து புக்கோட சிமிலர் ஆகுமானா தப்பு. சிமிலர் ஆகிறது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அப்படி சிமிலர் ஆகாததெல்லாம் நீங்கள் கைடில் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு குழப்பம். என் கையில் ஒரு மாதிரி இருக்குது, நான் குறித்து கொடுக்குறது ஒரு மாதிரி இருக்குது, மற்ற யூடியூபர்ஸ் குறித்து கொடுக்குறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதை படிக்கலான்னு. நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, மற்ற கொஷின்ஸ்லாம் நீங்கள் கைட் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளாக இருக்கோ அது மட்டும் நீங்கள் புக்லேயே படிங்க. ஏன்னா 1-2 புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் படிச்சிங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கையினாலே குறைச்சி கொடுக்குறதால நீங்கள் நினைக்காதீங்க. மற்றபடி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் வந்து இது வந்து தியரி கொஷின், அதில் ஈக்குவேஷன் உள்ள கொஷின், அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இது வந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் டியூ டு அட் ஏ பாயிண்ட் சார்ஜ். இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின், 3 மார்க் கொஷின் தான் அது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எழுத போகிற எக்ஸாம்லேயே அதை கேட்டுருவாங்க. ஏன்னா 3 மார்க் கொஷின்லேயே ரிப்பீட்டட் 3 மார்க் கொஷின் இது. சம்டைம்ஸ் 5 மார்க்கில் வந்து ஏபியில் வந்து இதை வந்து ஏ ஆர் பியில் வந்து கேட்கலாம், ஒரு 2 மார்க்ஸும் கொடுத்து. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட ரொம்ப எப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்க கொஷின், ரிப்பீட்டட் கொஷினாக திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து என்றைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் இப்போ நான் குறிச்சு கொடுக்காதேன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசனாக இருக்குது, எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுடுவீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவும் படிப்பீங்க. நீங்கள் எக்ஸாம் வரப்போ தெரியும், ஆஹா எக்ஸ்ட்ரா படிச்சிடும், ஏன் உங்களுக்கு படித்தோம் அப்படின்னு தரும். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா படித்தனால அதுலேருந்து 2 கொஷின் வந்துடுடா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து இருக்குது, உங்களோட மனதிருப்தியை பொறுத்து இருக்குது. மற்றபடி நான் குறித்து கொடுத்ததுலேருந்து கன்ஃபார்ம் கொஷின் வரும், அதுலேருந்து தான் வரும். அதனால தான் நான் கண்ணை மட்டும் இந்த கொஷின்ஸ்லாம் சொல்கிறோம். நம்ம டீம்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். எடிட்டர்ஸ் வந்து நல்லா எடிட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 2-3 மந்த்ஸ் தான் ஆகுது. 2-3 மந்த்ஸ் கூட 1 month 2 months தான் ஆகுது. அதனால வந்து நம்ம இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரையும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட சப்போர்ட் சொன்னால் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், அது மட்டும் தான் எங்களுக்கு தேவையானது. எங்களுக்கானது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறாங்க வியூவர்ஸ் போதில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வியூவர்ஸ் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னு ஒரு உத்தியோகம் வரும். சரி, நாங்கள் நம்ம இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின். இதில் வந்து தேரி நீங்கள் அதிகமாக விட்டுருங்க. ஈக்குவேஷன் மட்டும் எப்படிங்க இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் போடுங்க. ஒரு ஈக்குவேஷன் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு ஈக்குவேஷன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய கொஸ்டின், சிங்கிள் 5 மார்க்காக கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். இந்த டயக்ராம்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான். ரொம்ப நீங்கள் வந்து 1 and 2 times நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் தெரிஞ்சிடும். இதான் டயக்ராமோட மெத்தடா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் அதனால் எந்த ஒரியும் பண்ண வேணாம். டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி கூட டயக்ராம்ஸு. நீங்கள் டயக்ராம்ஸ்லாம் டயக்ராம் நோட்னு போட்டு அந்த டயக்ராம் நோட்டில் வந்து எல்லா டயக்ராமையும் போட்டு பாருங்கள். அதை திருப்பி போட சொல்ல திருப்பி அந்த நோட்டை மட்டும் நீங்கள் திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு இந்த டயக்ராம் இங்கே இருக்குது, ஃபஸ்ட் லெசனில் இவ்வளோ டயக்ராம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அது வந்துடும். இதை வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கேஸ் 1 கேஸ் 2லாம் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சைடில் கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 போட்டு அந்த இதுக்குள்ள v = 1/4πx0 r/2 இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. தியரி எழுத வேணாம், அதுதான் உங்களுக்கு கேஸில் வேணும். ஏன்னா இந்த 5 மார்க்னால சிங்கிள் 5 மார்க் ஏற்கனவே நிறையா இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அழகாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம 10th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 10th கொஸ்டின் வந்து என்னன்னா பேஜ் நம்பர் 39 இருக்குது. இப்போ பேஜ் நம்பர் 39 போயிட்டோம்னா இருங்க, பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கிறேன். காசில் வந்து 39 வந்தாச்சு. இந்த காசில் வந்து எப்படின்னா இது இருக்கிறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதை பற்றி நீங்கள் வந்து 5th லெசன் படிக்கணும். 5th லெசன் வந்து ரிலேட்டட் ஆகும் காசில் வந்து. ஏன்னா காசில் ஆஃப் ஆம்பியர் சர்க்குலேஷன்ஸ் அந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸ் வந்து 5th லெசனில் வந்து அது வந்து சர்க்குலேஷன் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ்னாலே ஒன்றுக்கு ஒன்று தொட்டு முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எளிமையானது தான். நீங்கள் வந்து படிச்சுக்கிங்க. டயக்ராம்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு டயக்ராம் இருக்குல்ல, இந்த ஒரு டயக்ராம் மட்டும் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் வந்து கடைசி ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன். நீங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன் இது பண்ணணும். இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குங்க, பிளாக் கலரில் கொடுத்துருவாங்களா, அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 2 மார்க்ஸில் கேட்டாலும் எழுதுறதுக்கு மார்க் இருக்கும். காசில் ஸ்டேட் தட் திஸ் இஃப் சேஞ்சிங் could be enclosed by and building surface that can be total electric field flux அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து
2 மார்க்கில் கூட கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப மற்றபடி கஷ்டப்பட்டு படிக்கணும்ல. நீங்கள் 2 மார்க்ஸ் வேணால் நீங்கள் 5 மார்க்ஸ் படித்தாலே அதில் 1, 2 தியரி படிச்சிங்கன்னா 2 மார்க்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மோர் தென் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 17 கொஸ்டின் பார்த்துட்டோம்னா 54 இருக்குது பேஜ் நம்பர். நீங்கள் பேஜ் நம்பர் 54 கெடுங்க. ஏன்னா மற்ற கொஸ்டின்லாம் என்கிட்ட சொல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற கொஸ்டின்லாம் நீங்கள் படிங்க. அது வந்து நீங்கள் புக்கில் படிக்காதீங்க, கைடில் படிங்க. ஏன்னா கைடில் வந்து ரொம்ப ஷார்ட்ஸாக இருக்கும், புக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருந்தாலும் புக்கில் படித்த மார்க் வருமேன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லாத கொஸ்டின். அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கூட கொஷின் படிக்கணும், தெரிஞ்சிக்கூட கொஷின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் கிடையாது. இது வந்து பேரலல் அண்ட் பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. பேரல் பிளேட் அண்ட் சீரியஸ் பிளேட் 2 பிளேட் இருக்கும். அந்த மாதிரி இப்படி பிளேட்டை திருப்பி வச்சுப்பாங்க. கெப்பாசிட்டர் இடையில வந்து ஒரு டை எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து முக்கியமானது. எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. நான் குறிக்கிறது எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கொஷின் வந்து 3 மார்க் கொஷின் தான். ரொம்ப வந்து நீங்கள் அதிக எஃபெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க எந்தெந்த கொஷின் 5 மார்க், எந்தெந்த கொஷின் 3 மார்க்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் சொல்லிடுவேன், நம்ம சேனல்லே சொல்லுவேன் எந்தெந்த கொஷின் 3 மார்க், எந்தெந்த கொஷின் 5 மார்க் நம்ம சேனல்லே வந்து எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து 3 மார்க் கொஷின். அதனால் நீங்கள் 3 மார்க் ரேஞ்சுக்கு படித்தா போதும். 5 மார்க் கொஷின் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் 5 மார்க் ஃபுல்லாக படித்தே ஆகணும். எதையுமே மிஸ் பண்ணாமல் 5 மார்க்ஸ் 5 கொஷின்ஸ் நீங்கள் படித்தே ஆகணும். 3 மார்க்ஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் 3 மார்க்ஸ்னால் இவ்வளோ படித்தா போதும், மேம் சார் வந்து இவ்வளோ படித்தா இவ்வளோ எழுதுன்னு நமக்கு மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கே நீங்கள் டீச்சர். இப்போ 18 கொஷின் நம்ம எத்தனை நாள் பார்க்க போகிறோம். 18 கொஷின் வந்து பேஜ் நம்பர் 56 இருக்குது. நம்ம 56 பேஜ் நம்பர் போயிடலாம். அதாவது இதெல்லாம் ஒரே ரிலேட்டடாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், பேரல் பிளேட் அந்த டை எலக்ட்ரிக் சார்ஜ் போகிற மாதிரி. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. எனர்ஜி ஸ்டோர் இன் தி கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டரில் எனர்ஜி ஸ்டோர் ஆனால் என்ன ஆகும், அந்த கெப்பாசிட்டரில் எனர்ஜி ஸ்டோர் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா எப்படி எதனால எனர்ஜி ஸ்டோராக இருக்குது, நெகட்டிவ் பாசிட்டிவ், அதனால் அந்த சார்ஜ் எப்படி போகுது, அந்த மாதிரி கொஷின் தான் இது. அதை வந்து இந்த ஈக்குவேஷன் பேஸில் வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷனாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறது வந்து கஷ்டம். அதனால் இந்த ஈக்குவேஷன் எப்படி ப்ரூஃப் ஆனது, தியரி எதனால் வந்தது, அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பிளாக் கலர் டாக்டர் வருங்க, அதை படிச்சுக்கோங்க. டென்சிட்டி இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக குறிச்சிக்கோங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மியூ யூ பை வேல்யூ, அதெல்லாம் வந்து முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு சம்ஸ் நிறைய வரும். நீங்கள் வந்து புக் பேக் சம்ஸாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி சம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. ஃபார்முலா மெமரி பண்ண சொல்லல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கேயே பார்த்தோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஈக்குவல் டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. நம்ம அந்த ஃபார்முலா அந்த x0 ஃபார்முலா யூஸ் பண்ணி 1/4x0 அந்த கொஸ்டின் வச்சு எழுதலாம். அப்போ உங்களுக்கு மைண்டில் திங்ஸ் வரணும். இப்போ நம்ம 22 கொஸ்டின் தான் போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரி கொஸ்டின் பார்த்தாங்க. 66 பேஜ் நம்பர் 66 இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய தியரி கொஷின் அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க. இன்னும் நிறைய லெசனில் எப்போவோ இருக்கும். ஃபஸ்ட் லெசனில் எடுத்தோன்னே உங்களுக்கு இதுதான் பெரிய தியரி கொஷின். இதை நீங்கள் கடந்துங்க. ஆனால் படிக்காமல் நீங்கள் விட்டுறாதீங்க, படிக்கணும். கதை தான், ஒன்றுமே இல்லை, கதை தான் ஃபுல்லாக. நீங்கள் இது எப்படி இருக்கீங்கன்னா ஒர்க்கு, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் எப்படின்னா அந்த எப்படி உருவானது, நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு படித்து பாருங்கள், உங்களுக்கு கதையாக புரியும். இது கன்ஸ்ட்ரக்ஷன். பிரின்சிபல் வந்து எதனால் உருவாகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இது ஒர்க் எப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ், இந்த கொரோனா டிஸ்சார்ஜ்லேருந்து நமக்கு சார்ஜ் நமக்கு கம்மியான அளவு கொடுத்தோம்னா உள்ளே போய்ட்டு அந்த இதில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அது கேட்டால் அந்த கொரோனா டிஸ்சார்ஜ் வந்து காரணம் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது சுற்றுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் சார்ஜ் வந்து கொடுக்கும். அது வந்து சார்ஜ் கொடுக்குறத நம்ம கம்மியான அளவு கொடுத்தோம்னா அதிகமான அளவு கரண்ட் கொடுக்குது. அதுதான் இதோட ஒர்க்கிங். இது இங்கிலீஷில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரின்சிபல் ரொம்ப முக்கியமானது. அதோட பிரின்சிபல்னால் 2 லைன் தான் இருக்கும். அதுலேயும் நம்ம போல்டு பாயிண்டில் கொடுத்துருவாங்க. அது 2 பாயிண்ட்டையும் நீங்கள் தலைவர் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் நம்ம முடிஞ்சாச்சு. இனி நம்ம ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஒரு 5 மார்க் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த லெசனில் வந்து நம்ம எல்லா லெசன்ஸுக்கும் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நான் புக் பேக்கில் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். புக் பேக் ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நீங்கள் வந்து புக் பேக் வந்து நாங்கள் புக்கு இன்டீரியரில் உள்ளதான் கொடுத்துருக்கேன். கைடையும் புக்லேயும் உள்ளதை வந்து நான் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட் இப்படி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். 85 தான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 85 பேஜுக்கு போய்க்குங்க. நான் கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 85 பேஜுக்கு நான் வந்து வந்துடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். இது இருக்க எல்லாமே நான் வந்து ரொம்ப எப்படின்னா அடுத்த லெசன்ஸில் நான் அப்லோட் பண்ணும்போது நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொஷினில் உள்ள 5 மார்க் ஆன்சர்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நிறையா இருக்குது. நீங்கள் குறித்தாலும் அவ்வளோ படிக்கிறத நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து சில சார் வந்து புக்கை பார்த்து படிங்க, சில சார் வந்து கைடை பார்த்து படிங்க சொல்கிறேன். நான் எப்படின்னா ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் வந்து கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் புக்கும் கைடும் கையில் வச்சு தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்கேன். நான் குறிக்க பார்த்துக்குங்க. இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தியரி பேஸ்டு வந்து நான் வந்து ரொம்ப அவுட் பண்ணேன். தியரி பேஸ்டு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப்
பாயிண்ட்ஸாக நான் குறிச்சிருப்பேன். சில இதில் உங்களுக்கு பாயிண்ட்டாக குறிச்சிக்க சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் வந்து தியரி பேஸில் படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் டயக்ராம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலையும் டயக்ராம் வந்து கம்பல்சரி போட்டுருங்க. டயக்ராம் வந்து உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டயக்ராம்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டுச்சுக்கோங்க. அந்த கொஷின் போட்டு அந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு டைம் சும்மா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தபடி நான் ஒரு நோட்டை காட்டுறேன். அதில் அவருங்க எப்படி டயக்ராம் போட்டுருக்கேன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வருது, நெக்ஸ்ட்டு நான் எந்தெந்த டிப்ஸ் சொல்கிறேன் படிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. வாங்க, ஃபஸ்ட்டு 5 மார்க் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் வந்து அதே பேஜ் பக்கத்து பேஜில் தான் இருக்கும். இருங்க, அவருக்கு ஃபஸ்ட்டு நான் பேஜை வந்து கொஷின் பேஜுக்கு திருப்பிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் தெளிவாக தெரியும். ஏன்னா நீங்கள் அப்படியே குறிச்சிட்டு வந்தால் தெரியும். இந்த இது வந்து கடைசியாக நீங்கள் எழுதுங்க. இது ஒரு லாஸ்ட் ஆன்சர் மாதிரி இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் விடாதீங்க. இது வந்து எழுதுங்க. இது இம்பார்ட்டன்ட் தான். மற்றபடி கைடில் இது இருக்காது. நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது இதை ஒரு இதே எழுதுங்க. எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, எழுதுங்க. சில பேர் வந்து இதான் லாஸ்ட்டு மார்க் பாயிண்ட்னு வந்து சம்டைம்ஸில் வந்து ஆன்சர் கீழே வந்துடுது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கடைசியில் இதை வந்து இம்பார்ட்டன்ட் எழுதுங்க. வாங்க இப்போ செகண்ட் கொஷின் போவோம். செகண்ட் கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதை நம்ம கொடுத்ததில் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கொடுத்துருக்கோம். செகண்ட் கொஷின் வந்து 86 பேஜ் நம்பரில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நீங்கள் செகண்ட் கொஷின் வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸில் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, படிச்சுக்கோங்க. இது பாருங்க, ஹோம்ஸ் லா. இதில் வந்து நான் பாயிண்டாக பிரித்து சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு தி ஹோம்ஸ் லாலேருந்து அந்த ஏரியா வரையும் இருக்கு பாருங்க, அது வரையும் இந்த ஷோன் ஃபிகர்லாம் விட்டுருங்க. அந்த டயக்ராம் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக படிச்சுக்கணும். டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2-3 ஈக்குவேஷன் இருக்கும். மேலே வந்து இது பாருங்க, அந்த இது பார்த்துக்குங்க. ஆஸ்வின் போட்டு இந்த டென்சிட்டி இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கு பட் ஐன் போட்டு அந்த இதுலேருந்து அந்த ஃபுல் இது ஈக்குவேஷன் வரையும் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஒரு ஸ்டெப்னா அந்த இந்த பாயிண்ட் பண்ண ஈக்குவேஷனுக்கெலாம் 1 2 3ன்னு நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துடுவாங்க. உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு படித்தாலே போதும். தியரி ஓரளவுக்கு இருக்கா, ஓரளவுக்கு அவங்க கொடுத்த கீழே இருக்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். கீழே அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் கீ மாறும். ஆனால் அந்த கீ வந்து புக்கில் இருக்க மாறாது. ஏன்னா புக்கில் வந்து அந்த போல்ட் பாயிண்டில் கொடுத்துருவாங்கள்ல, அதாவது ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர மாதிரி இருக்கும். பார்த்துக்கங்க. இது செகண்ட் 5 மார்க் கொஷின். வாங்க இப்போ நம்ம தேர்ட் 5 மார்க் கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் நம்பர் போடுறேன். பேஜ் நம்பர் வைஸ் நான் இங்கே பேஜ் நம்பர் போட்டுவிட்டா உங்களுக்கு வந்து குறிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும். எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. இது வந்து 90, அதான் பேஜ் நம்பர் 90ல் தான் அந்த கொஷின் இருக்குது. வாங்க இப்போ நம்ம பேஜ் நம்பர் 90க்கு வந்துடுங்க. அந்த கொஷின் இது மாதிரி நம்ம எல்லா கொஷினையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், குறிச்சுவோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்லுவேன். ரெசிஸ்டர் இதில் வந்து நீங்கள் ஈக்குவேஷன் நீங்களாக எழுதுற மாதிரி, தேரி வந்து நீங்களாக எழுதுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. சம்டைம்ஸ் 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரித்து 5 மார்க்ஸில் வந்து சேர்த்து கேட்பாங்க. அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு பேரலர் ஆர் சீரிஸ் அப்படி பேரலில் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 மார்க் வந்து அப்படியே ஏபின்னு அந்த மாதிரி டைப்பில் வந்து கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்ட ரிப்பீட் கொஷினு. இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ மிட் டேர்ம் ஆஃப் எல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கும். பப்ளிக் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வரும்லாம் சொல்ல முடியாது. 3 மார்க்ஸ் ஆர் அந்த 2 மார்க்ஸில் அந்த ரிப்பீட்டட் கொஷின் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தவிர ஒரே கொஷினாக இருக்குது. நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி எப்படின்னா ஒரே கொஷினாக அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா கம்பல்சரி 4 மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப மிஸ்டேக் பண்ணலாம். இது பிரித்து அட்டன் பண்ணிங்கன்னா மேலே உள்ளதுக்கு 3 மார்க்கு, கீழே உள்ள 2 மார்க் போடணுன்னா கீழே 1 மார்க்கு, மேலே வந்து 2 மார்க் தான் போடுவாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை மார்க் கிளாஸ் ஆகுது? 2 மார்க் கிளாஸ் ஆகுதுல. அதனால் அது மாதிரி நீங்கள் கொஷினை சாய்ஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வாங்க இப்போ நம்ம வந்து 4th கொஷினுக்குள்ளே போகலாம். 4th கொஷின் வந்து ஒரு மாடரேட் தான், ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் தான். இது 100 பேஜில் இருக்குது. 100 பேஜுக்கு நீங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 5 மார்க்கில் இது வரையும் கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு 3 மார்க்ஸ் தான் அந்த கொஷினு. நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. 3 மார்க் கொஷின் தான். 5 மார்க்னால் 5 மார்க்னு சொல்லுவேன், 3 மார்க்னு 3 மார்க்னு சொல்லுவேன். எது இம்பார்ட்டனோ இம்பார்ட்டன்ஸ் மாடல் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்கிப் பண்ணணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத தேவையில்லாத கொஷினை ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்கள் நாலேஜுக்காகவும் காலேஜ் போனீங்கன்னா அடுத்து இதெல்லாம் தெரியாமல் வந்திருக்கலன்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கு தான் நெக்ஸ்ட்டு பேசும். நீங்கள் காலேஜ் போய் தெரிஞ்சுக்குங்க, அப்போ தெரிஞ்சுக்குங்க மார்க்கு என்ன மொழி அது மட்டும் நான் சொல்கிறேன். இது அந்த டயக்ராம்ஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்க. ஈக்குவேஷன் வந்து இதில் கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் அந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் தேரி ரிலேட்டன் வந்து தேரி வந்து நீங்கள் கொஞ்சம் நாங்கள் தேரி திருத்துறவங்க வந்து தேரியை பார்த்து கரெக்டாக அப்போலாம் திருத்துட்டாங்க. பாயிண்ட்ஸில் தான் தேரி திருத்துவாங்க. உங்களுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும்னா தேரியே. அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு வதனெல்லாம் போட்டு நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இவ்வளவு தான், அவ்வளோதான் அளவு. அந்த மாதிரி இப்போ உப்புனா இவ்வளோ தான், மிளகாத்தூள்னா இவ்வளோ தான்.
அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ கொடுக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு வந்து மெயின். தியரி வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸில் நறுக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. 4 மார்க்ஸ் கம்பல்சரி போட்டுருவாங்க. இதில் ஈக்குவேஷனில் நீங்கள் அந்த டெரைவ் பண்ணது ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கரெக்டாக வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 5th கொஷின் தான். அதாவது இது வந்து நிறைய கேட்ட கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். கிர்ச்சாஃப் ரூல்ஸ் 2 ரூல் இருக்குது. கிர்ச் ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல் இருக்குது. ரெண்டுமே தான் 104 பேஜ் நம்பரில் இருக்குது. வாங்க இப்போ 104க்கு வந்து நீங்கள் பேஜ் நம்பர் திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிப்பீட்டாக கேட்டுங்க. ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் ரொம்ப ஸ்லோன்னு சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணிப்போம். அப்புறம் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். நீங்கள் வந்து மாடரேட்டாக படிச்சுக்கிட்டால் போதும், ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அந்த கொஷின்ஸ்க்கு. அதாவது இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்களான்னு தெரியல, ஆனால் இந்த மிட் டர்ம்ஸ் ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி அந்த மாதிரி இதில் வந்து ரிப்பீட்டடாக அந்த கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த டயக்ராம்ஸும் உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் வந்து அந்த அம்புக்குறி ஏரோ மார்க் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக எந்த சைடு போட்டாங்கன்னா ஏரோ மார்க் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஏரோ மார்க் அண்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக மெமரி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியான கொஷின் தான் அது. ஏன்னா இதில் வந்து ஏரோ மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏரோ மார்க்ஸ் வச்சு தான் ஈக்குவேஷன் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏரோ மார்க்ஸே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் பேஸ் வந்து உங்களுக்கு தப்பாக வந்துடும். ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு வந்துடுது. இது வந்து 3 மார்க்கில் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. 5 மார்க்ஸ் வச்சிங்களேன், அது பக்கத்துலேயே வந்து பிரித்து வந்துருக்கும். 2 கொஷினாக 5 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்கள் மட்டும் நல்லா ரிப்பீட்டாக படிச்சுக்கங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படாதுன்னா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 5 மார்க்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷன் தியரி பேஸில் வந்துருக்குங்க. நீங்கள் அதுலேருந்து ஆரம்பித்து இந்த கிர்ச்சாஃப் ரூல்னு இருக்குல்ல, இதுலேருந்து கேட்பாங்க. அந்த ஈக்குவேஷன் பேஸில் கேட்பாங்க. அப்படியே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஈக்குவேஷன் பேஸ் படித்து இந்த டயக்ராம் இருப்பாங்க, இந்த டயக்ராம் இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் கம்பல்சரி கொடுப்பாங்கன்னா, அந்த 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கையில் வேணும்னா இவ்வளோ நீங்கள் எழுதியாகணும். ஆனால் 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். சப்போஸ் இந்த டைம் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதுதான் பிளான், ஓகேவா? ரெண்டும் பிரித்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஆனால் பிரித்து ஒரே இடத்துல கேட்க மாட்டாங்க. மிட் டர்மில் கேட்பாங்களே தவிர பப்ளிக் எக்ஸாமில் வந்து கொஷின் எடுக்கிற பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ஒரு லெசன்லேருந்து இவ்வளோ தான், லிமிட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். அது ரிப்பீட்டட் கொஷின், லிமிட்டட் கொஷின் தான். இந்த 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் 5 மார்க்குள்ளே போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 6th கொஷின்ஸ் தான். 6th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். வின்ஸ் டு அண்ட்ரேஜ் பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் வேறு. ஏன்னா எல்லா தடியும் இது வந்து ரிப்பீட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த பேஜுக்கு போய்ட்டு கரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த விங்ஸ்டன் பீச்சை வந்து எப்படின்னா இதில் வந்து ரொம்ப இல்லை தியரி பேஸ் கம்மி, அதாவது ஈக்குவேஷன் பேஸும் கம்மி. ரெண்டுமே கம்மியானது தான். நீங்கள் கம்மியாக எழுதினா ஒரு 4 மார்க் போட்டுருவாங்க. அதாவது தியரி பேஸில் வந்து பாயிண்ட்ஸாக படித்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தியரி பேஸில் வந்து கவர் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் வந்து எலாபரேட் பண்ணுற மாதிரி ஈஸியான ஈக்குவேஷன் தான். டயக்ராம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் வந்து எலாபரேட் பண்ணுங்கள். எலாபரேட் எப்படின்னா இதை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணனா இந்த எப்படின்னா ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கே தெரியும். அந்த ஏரோ மார்க் வந்து இதுலேயும் ஏரோ மார்க் தான் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ஸ். இந்த கிர்ச்சாஃப் ரூல்ஸ் அந்த வின்ஸ்டன் பிரிட்ஜில் வந்து கிர்ச்சாஃப் ரூல்ஸில் இருந்தால் பேஸில் நடக்குது. நீங்கள் வந்து இந்த ஏரோ மார்க்ஸ் மட்டும் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் படி பேஸ் விட உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். நீங்கள் இதை வச்சு தப்பு சின்னதாக ஏரோ மார்க்கில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெமரி பண்ண மாதிரி அப்படியே ஆன்சர் வந்து கொண்டு வந்துங்க. ஏன்னா ஆன்சர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சருக்கு ஒரு மார்க் உண்டு. அது மாதிரி நீங்கள் போகிற ஸ்டெப்ஸுக்கெல்லாமில்ல அதில் இருக்கிற ரோஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு மார்க்கு. நீங்கள் மெமரி பண்ணுங்கள், அதற்கு புரிஞ்சுக்குங்க. ரெண்டுமே பண்ணால் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஃபுல்லாக நான் புரிஞ்சுக்கிட்டான் போவேன், ஃபுல்லாக மெமரி பண்ணிட்டான் போவேன் அப்படின்னா நீங்கள் தான் லாஸ் பண்ண போகிறீங்க. மெமரி பண்ணுங்கள், அதோ சமயம் புரிஞ்சிக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த டிப்ஸ் தான் நான் அப்போலேருந்து எல்லாேருக்கும் சொல்கிறது. இப்படி பண்ணால் தான் ஈஸியாக வந்து படிக்க முடியும். ஃபுல்லாக எல்லாம் நான் புரிஞ்சு போடுவேன் அப்படிங்கிறது வேறு. பிஹெச்டி அந்த மாதிரி டிகிரி வாங்குறவங்க புரிஞ்சு போட்டால் ஒரு இது அவங்க புரிஞ்சால் போடுவாங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட்டு 4 பேருக்கு சொல்லணும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் 7th கொஷின் வந்து 108 ஏன் தேவையில்ல கிளம்பிச்சிட்டு 108 பேஜுக்கு போங்க. 7th கொஷின் வந்து நம்ம குறித்து வந்துடலாம். இந்த வெட்டி கதையெல்லாம் பேசியிருக்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. நானே சொல்லுவேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுங்க. மற்றபடி நான் இந்த குறிக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. மீட்டர் பேஜ் வந்து ஒரு அருமையான கொஷின்ஸ். இது வந்து இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின். இது வந்து அப்படியே ஒரு 3 மார்க்கில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அதே இது வந்து 5 மார்க்ஸில் வந்து சிங்கிளாக கேட்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஈக்குவேஷன் அந்தளவுக்கு இருக்காது, 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் போட்டாலுமே 2-3 ஸ்டெப்ஸ் தான் வரும். அதுவே வந்து நீங்கள் வந்து தியரி பார்த்தீங்கன்னா தியரி ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள், இதெல்லாம் கதை தான். அந்த மீட்டர் பிரிட்ஜு எப்படி உருவாகிருக்குன்னு ஒரு கதை, அதை நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கதையை நீங்கள் இப்போ எழுதணும், அதாவது மெமரி பண்ணி நல்லா தெளிவாக எழுதணும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஈஸியாக வந்து மீட்டர் பிரிட்ஜில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அவங்க வந்து கதையை படிக்க மாட்டாங்க. அந்த டயக்ராம் எப்படி கரெக்டாக இருக்கா, அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா மெமரி பண்ணிக்கோங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்பலாம் சொல்லுவாங்க, எவ்வளோ தான் மெமரி பண்ண முடியும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கெலாம் அவ்வளோலாம் நீங்கள் மெமரி பண்ணால் தெரியும்.
ஒரு தெளிவாக ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்னா மெமரி திறமையும் இருக்கணும், அதோட புரிகிற திறமையும் இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, தெளிவாக மெமரி பண்ணிக்கோங்க. தியரியை மட்டும் நீங்கள் நல்லா ரொம்ப மெமரி பண்ணல, ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதில் ஈஸி வே டு சக்ஸஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து மீட்டர் பிட்ச் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 8th கொஷின் மட்டும் தான். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பொட்டன்ஷியல் மீட்டர் அண்ட் ரெப்ரிட் கொஷின் கூட இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. 109 இருக்குது. நீங்கள் மறக்காமல் பொட்டன்ஷியல் மீட்டர் அது வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே ரிப்பீட்டாக கேட்குற கொஷின் தான். கம்பேர் பண்ணி படிங்க. பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து ஈக்குவேஷன் தியரி வந்து அதிகமாக இருக்கும். தியரியை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து கதை தான். அதே மாதிரி அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் எப்படி வந்ததுன்னா அந்த தியரியை வந்து நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணணுன்னா இந்த டயக்ராம் மீட்டரில் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு. இந்த ஈக்குவேஷன் படி அந்த தியரியை மட்டும் நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். டயக்ராம் மட்டும் எப்படின்னு நீங்கள் ரிப்பீட்டாக போட்டு பார்க்க. டயக்ராம் புக்னு ஒன்று கொடுப்பேன். அந்த டயக்ராம் புக்கில் வந்து நீங்கள் ரிப்பீட்டாக போட்டு பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு புரியும். அது வந்து பொட்டன்ஷியல் மீட்டர் அது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. இது பாருங்கள், கம்பேர் 2 EMF செல்ஸ்னு, இதுதான் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது. இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, 2 EMF செல்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி வரதை வந்து தனித்தனியாக டயோட் சென்ஸ்கின்ல வந்து பிரித்து வச்சுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அந்த M1 M2 N1 N2 MNலேருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா பிரித்து அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மேலே சார்ஜ் போகிறதால இந்த கொஷின் எப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் கொஷின் தான், புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப தான். பட் இந்த கொஷின் ரொம்ப லாஜிக்காக இருக்கும். இதில் வந்து 2 ஸ்டெப்பு அது 3 ஸ்டெப் தான். புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 3 ஸ்டெப், இதே நம்ம கையால் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதெல்லாம் முன்னாடி கொடுத்ததுலேருந்து தொடக்கம் தான். இது தொடங்கம்னா பிரிஞ்சு வரது தான். இந்த கொஷினை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறையா கேட்டுறாங்க, ரிப்பீட் கொஷின் தான். அவ்வளோதான், நம்ம வந்து இதோட இல்லை 5 மார்க்ஸையும் முடிச்சிட்டோம். நான் மறுபடியும் இதில் சொல்கிறேன், இவ்வளவோ நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறது மட்டும் படித்தாலே போதும். உங்களுக்கு ஸ்கூலில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது படித்தா மட்டுமே போதும். இல்லை நீங்கள் வேறு சேனல் பார்க்குறீங்களா, அதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்களா, உங்களுக்கு அவங்க சொல்கிறதான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவங்க சொல்கிறதே இம்பார்ட்டன்ஸ் ஒன்றரை மட்டும் படிச்சுக்கங்க. நம்ம சேனலில் படிக்கணும் பார்த்து இம்பார்ட்டன்ட் படிக்கணும், இவன் என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்கிறது வராதுன்னு தெரியல, இவர் சொல்கிறதா வரும். ஏன்னா அவங்க நிறைய சப்ஸ்கிரைப் படிச்சிருக்காங்க, நிறையா வாட்சர்ஸ் போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க சேனலில் சொல்கிறதும் படிங்க, இது சொல்கிறதும் படிங்க. நம்ம இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் இனிமேல் தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த கொஷின்லாம் நீங்கள் 5 மார்க் வந்து நம்ம பண்ணி காட்டிட்டோம். அதனால் 5 மார்க் மட்டும் நம்ம குறிச்சிட்டோம். ஃபஸ்ட் லெசன்லேருந்து சொல்கிறேன், மிச்சப்படி அதிகமாக இருக்கிற லெசன்லாம் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். அதாவது இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க்ஸ் உள்ள ஆன்சர், புக் பேக் ஆன்சர் மட்டும் நான் அப்லோட் பண்ணுவேன். மற்றபடி அதாவது எது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணுமோ அதுக்கு மட்டும்தான் இதில் வந்து ஆன்சர் இருக்கும். மிச்சப்படி உள்ளது எல்லாத்தையுமே நான் உங்களை ஸ்கிப் பண்ண சொல்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புக்கில் படிக்கிறதோட அதை கைடில் படிச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க, கைடில் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் கைடை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன், வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு கொஷினும் எப்படி என்னென்ன மாடலில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட் கொஷின்னா எது இம்பார்ட்டனோ அதுலேருந்து கொடுப்பேன். இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து பேஜ் நம்பர் 127 இருக்குது. அதை மட்டும் நீங்கள் இப்போ பேஜ் நம்பர் 127 எடுத்துக்கோங்க. நான் பேஜ் எடுக்கிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ஸ்கிப் பண்ணாங்க, குறிக்கிறத ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஃபுல்லாக தியரி பேஸ் கொஷின் தான். ஈக்குவேஷன் 1லேருந்து கடைசி வரையும் எதுவுமே ஈக்குவேஷன் வராது. லாஸ்ட்டு 2 கொஷினில் மட்டும் இதில் ஈக்குவேஷன் வந்திருக்கும். மற்றபடி எதுலேயுமே இதில் ஈக்குவேஷன் கிடையாது. தியரி பேஸில் தான் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தியரி பேஸ் கொஷின் வந்து அதிகமாக அட்டன் பண்ணாதீங்க. தெரியாத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் தியரி பேஸ் கொஷின் போகணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஈக்குவேஷன் பேஸ் கொஷின்னா ஈக்குவேஷன் தப்பாக இருந்தால் கூட ஏதோ ஓரளவுக்கு ஈக்குவேஷன் இருந்தால் அதுக்கு டிக் போட்டு 4 மார்க் வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. இதுவே அதே தியரி பேஸ் கொஷின்னா நீங்கள் வந்து தியரியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஆர் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு கதை மாதிரி இந்த லைன் வந்து அப்படியே மாற்றி அடுத்த லைன் மாதிரி நீங்கள் எழுதியிருந்தால் கூட அது அப்படியே உங்களுக்கு மார்க் போட்டு மார்க்ஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த காம்பஸ் டயக்ராம் இருக்கு பாருங்க. இந்த காம்பஸ் டயக்ராம் வந்து நீங்கள் புக்கில் உள்ளவங்க போடாதீங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பக்கம் நார்த் போல் ஒன்று சவுத் போல் ரெண்டுத்தையும் குறிச்சிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் நீங்கள் வந்து போட்டால் போதும். அது மட்டும் தான் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சருக்கான ஒரு சின்ன டயக்ராம் வந்து இதில் வந்து உங்களுக்கு நீடுன்னு கிடையாது. டயக்ராம் நீங்கள் போடாமலாம் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கு அந்த காம்பஸ் டயக்ராம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. சில டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, சில டீச்சர்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து காம்பஸ் டயக்ராம் வந்து நீங்கள் இந்த கொஷினில் போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் அப்படிலாம் போனோன்னா இப்போ உங்களுக்கு புக்கில் போட்டு காட்டின மாதிரி நீங்கள் போட்டால் போதும், வேறு எதுவும் வேணாம். இப்போ வந்து ஃபஸ்ட் கொஷின் அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் போகலாம் வாங்க. இந்த ஈக்குவேஷனை மறக்காம பார்த்துருக்கேன். இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் முடிக்காமல் போயிருங்க. கடைசி ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதை போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் மார்க்குன்னு ஒரு கீ ஆன்சரில் இருக்கும், ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம செகண்ட் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க செகண்ட் கொஷினில் போகலாம்.
அது பேஜ் நம்பர் சைடில் எழுதி வச்சுருக்கேன். அதில் இருந்தால் உங்களுக்கு இதில் பேஜ் நம்பர் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். அப்படி ரெஃபர் பண்ணும்போது தான் பேஜ் நம்பர் பார்க்க முடியும். அதனால் உங்களால் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் வந்து இப்போதைக்கு உங்களை பார்த்துக்க முடியாது. நான் கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள். பேஜ் நம்பர் 557 157 வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 157க்கு இப்போ போய்க்கலாம். அதில் இருக்கிறது வந்து என்னென்னா ஒரு 3 மார்க் கொஷின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஒரு பெரிய 5 மார்க் கொஷின். அது எப்படின்னா ரொம்ப பெரிய 5 மார்க் கொஷின். இது ஏபின்னு கேட்காம ஏன்னு கேட்காம ஒரே டைப் சிங்கிள் டைப் கொஷின். இது சிங்கிள் டைப்னால் நீங்கள் வந்து 2 கொஷின் எழுத வேணாம். இந்த ஒரு 2 கொஷின் எழுதுன நேரத்தில் இந்த ஒரு கொஷின் எழுதினா போதும், அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து தியரி வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஈக்குவேஷன் பேஸ் மட்டும் தான் இதில் முக்கியம். ஏன்னா இதை வந்து உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. இதை பற்றி வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். மிஞ்சி போனால் இந்த தியரியை வந்து உங்களால் மெமரி பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு மெமரி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மேக்ஸில் உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டிங் மேக்ஸ் வந்து நல்லா தெரியும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக பார்க்கும்போதே புரிஞ்சிடும். எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது ப்ரோ அப்படின்னா கூட உங்களுக்கு சுத்தமாக மேக்ஸ் மேக்ஸ் சம்மந்தம் உங்களுக்கு தெரியலனா கூட இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். மெமரி பண்ணி ரிப்பீட்டாக நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த ஈக்குவேஷன் முடியும். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஈக்குவேஷன். இது கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் எதுவும் வந்து இதில் எதுவும் உங்களால் மிஸ் பண்ணுற மாதிரிலாம் கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே முக்கியமான பாயிண்ட். இந்த கொஷினே அந்த டயக்ராமும் அந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் தியரி வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படின்னா இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த ABR0 P sin θ cos θ இருக்குல்ல, அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி கொண்டு வந்தீங்க, அந்த டயக்ராம்லாம் என்னென்ன வலிஞ்சிங்க, அந்த ஃபார்மேஷனை மட்டும் நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவேஷன். ஏன்னா இந்த இடத்துக்கு தியரி வந்து இந்த கொஷினில் வந்து அதிகம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஈக்குவேஷன் பேசி எடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து எந்த கொஷின்னா 4th கொஷின் தான். பேஜ் நம்பர் 138 இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 138 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வாங்க. டார்க் ஆக்ஷன் ஆன் பார் மேக்னெட் ஆஃப் யூஸிங் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, 3 மார்க் கொஷின். 3 மார்க்கில் வந்து அடிக்கடி கேட்டது கிடையாது. ஏன்னா அடிக்கடி கேட்ட டார்க் வந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து தான் அடிக்கடி டார்க் கேட்டுறாங்க. இப்போ நீங்கள் 3rd லெசன் இருக்கனால இந்த டார்க் கொஷின் வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் கிடையாது. இருந்தாலும் இதை நீங்கள் படித்து வச்சுக்கலாம். இந்த டைம் வந்து எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா போன வாட்டியும் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டாங்க. இப்போ இந்த வாட்டி ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்க மாட்டாங்க. இந்த வாட்டி 3 மார்க் வந்து டார்க் வந்து 3rd லெசன்லேருந்து தான் வரதுக்கான சான்ஸ் அதிகம். நீங்கள் அதனால் இந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சுக்கங்க. வேறு எதுவும் நீங்கள் ரொம்ப போட்டு படிச்சிக்க வேணாம். இந்த டார்க் கொஷனில் வந்து எப்படின்னா அந்த டார்க் எதனால் அந்த காந்தம் திருப்புதுங்கிற அந்த ஒரு இதுதான் சின்ன உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இந்த கொஷினை நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணலாம். ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் குறித்து கொடுக்குறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா வந்து எப்படிங்க நம்மளே வந்து எப்படி குடிக்கிறோம்னா கைடு பார்த்தியும் கீ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து தான் குடிக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போயிடலாம் வாங்க. அப்படி குறிச்சினால தான் எல்லாமே வந்திருக்கு. 135 5th கொஷின் வந்து 135. இப்போ நீங்கள் 5th கொஷின் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின் தான். படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதில் வந்து தியரி கம்மியாக தான் இருக்கும். ஈக்குவேஷன் அண்ட் டயக்ராம்ஸ் ப்ளஸ் அந்த ஈக்குவேஷனோட எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கிறது உங்களோட டிப்ஸ் தான். நீங்கள் எந்த மெத்தடில் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம், அப்படியே மெமரி பண்ணி படிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் ஈஸியாக போட்டுருவாங்க. இதே நீங்கள் புக்கை பார்த்து அப்படியே குருட்டு மனப்பாடம் பண்ணி அப்படியே புக்கை பார்த்து எழுதுகிறேன் அந்த மாதிரியே மெமரி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் புக்கை பார்த்து தெளிவாக எழுதுனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கடைசி வரையும் எல்லாத்தையுமே திருத்தி கடைசி எல்லா கொஸ்டினையும் பார்ப்பாங்க. இதே நீங்களே புரிஞ்சு போட்ட மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினே இவ்வளோ தெளிவாக போட்டிருக்கான், அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் தெளிவாக போட்டிருக்கான்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். சின்ன இதுதான், அதனால வந்து சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க, அதே சமயம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும், எதுவுமே கஷ்டம் வராது. ஏன்னா போன வாட்டி ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, லைட்டாக டஃப்பு. இந்த வாட்டி வந்து உங்களுக்கு டஃப்பாக வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். மற்றபடி நீங்கள் டஃப்பாக வந்தாலும் எழுத பார்க்கணும், நார்மலாக வந்தாலும் எழுத பார்க்கணும், இதில் உள்ள எந்த ஈக்குவேஷனையும் மிஸ் பண்ணாமல் எழுத பார்க்கணும். அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் பேச்சை வந்து கம்மியாக முடிக்கக்கூடாது, இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் முடிக்கணும். ஒன்றும் விடாமல் இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையுமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பே எழுதணும். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின், 5th கொஷினோட 5 மார்க் கொஷின் தான் அது. இது வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் உள்ளதும் இதே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 ஃபீல்டு மட்டும் வரும். அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஃபீல்டு சேஞ்ச் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுதுன்னா நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து 6th கொஷின் தான் பார்க்க போகிறோம். 136 தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 136 எடுத்துக்கங்க. இந்த கொஷின் வந்து நீங்கள் 5th கொஷின் 6th கொஷின் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுங்க அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா, இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு பாருங்க, அவ்வளோதான்.
அதுலேயும் ஆக்சல் பாயிண்ட் அண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கா, இதுலேயும் இந்த ஆக்சல் லைன் அந்த லைன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே ஸ்ட்ரைட் லைன் ஒரு கோடு, நீளமான கோடு, அந்த நீளமான கோடில் சென்டரில் பார் மேக்னெட் வைக்கிறாங்க. அந்த பார் மேக்னெட் இந்த பக்கம் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குது, அந்த மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து வர சார்ஜிலேருந்து வருது தான் இந்த கொஷின். சிம்பிளாக சொல்லணும்னா இதான் இந்த கொஷின், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தேரியில் எழுத போகிறீங்கன்னா அந்த டைராம் பார்த்து தான் நீங்கள் டைரியில் எழுத போகிறீங்க. நான் குறிச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக குறிச்சிட்டாலே போதும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து கைடில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, கையில் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த கொஷினுக்கு நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கைடு யூஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் திருத்தும் போது கீ புக் தான் யூஸ் பண்ணுவாங்க. கீ புக்குக்கும் கைடுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா கீ புக்கில் வந்து 5 பாயிண்ட் 5 மார்க்குக்கு 5 பாயிண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. 5 பாயிண்ட்டும் வந்து 2 வேர்டு 2 லைன் மாதிரி தான் இருக்கும். அந்த 5 பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். இது எந்தெந்த கைடெலாம் ரெஃபர் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்களேன். ஒரு 4 கைடு எடுத்துக்கங்க. 4 கைடு உங்களால் முடியாது, மினிமம் ஒரு 2 கைடு எடுத்துங்க. 2 கைடு எடுத்து அதில் வந்து கொஷின் வேறு வேறையாக இருக்கும். வேறு கம்பெனி கைடு எடுத்துங்க. அதில் வந்து எதெல்லாம் ஈவனாக வேர்டு இருக்கோ அதுதான் கீவேர்டு. புரியுதா? அது மாதிரி எல்லா கைட்லையுமே கீவேர்டு வந்து அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். கீவேர்டு அப்போ கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கொஷினுக்கு அதுதான் பேஸ், அதுதான் தேவை. வேறு எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் அது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துட்டா போதும். வாங்க இப்போ நம்ம 7th கொஷின் போகலாம். பேஜ் நம்பர் 156 தான் 7th கொஷின் இருக்குது. வாங்க இப்போ நம்ம 7th கொஷின் போய்க்கலாம். 7th கொஷின் வந்து பேஜ் நம்பர் 156 2வது கொஷினாக இருந்த மாதிரி 2 கொஷின் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த கொஷினை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ராடக்ட் அலோன் இருக்குல்ல, இந்த கொஷின் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு 7th கொஷின். நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டே 3rd கொஷின் போட்டது வந்து 7th கொஷின். மறுபடியும் இதில் நான் என்ன சொல்லி நோட்டீஸ் பண்ணிக்க, நீங்கள் 3rd கொஷின் சொன்னது 7th கொஷின், 3rd கொஷின் சொன்னது 7th கொஷின். இப்போ நீங்கள் 3rd கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள், இதுதான் 3rd கொஷின். இந்த சர்க்கிள் போட்டு சர்க்கிள் டயக்ராம் இருக்குல்ல, இது 3rd கொஷின். நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு நான் பார்க்கல, அதனால் மாறிட்டு நான் கொஷினை ஒழுங்காக பார்க்காம இந்த பேஜ் நம்பர் நான் வந்து சைடில் நோட் பண்ணியிருந்தேன். ஒரு பேஜ் நம்பர் நோட் பண்ணி அப்படியே போட்டதுனால உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு. மற்றபடி இதுதான் வந்து முக்கியமான கொஷின். இது வந்து 3rd கொஷின் நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதான் 3rd கொஷின். மேலே உள்ளது வந்து 7th கொஷின். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இதில் குறிச்சிருக்கேன். நீங்கள் குறிச்சிக்கலாம் வந்து தப்பாக போய்ட்டு ஓரளவுக்கு சரி பை த மை மிஸ்டேக் தான் இது. இருந்தாலும் இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாத கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அது. மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்களே ஏற்கனவே குறிச்சிருந்தாங்க அந்த புக் வச்சுருந்தவங்க. நம்மளும் 2-3 பாயிண்ட்ஸ் விட்டுருந்தோம். ரொம்ப இது வந்து ஏன்னா இது வந்து பாயிண்ட்ஸ் பேஸ் கொஷின் தான். பாயிண்டாக படித்தாலே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஈக்குவேஷன் வந்துட்டும் இதில் கொஞ்சம் ஈக்குவேஷன் வந்து ரிலேட்டட் ஈக்குவேஷன் தான். ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக இதில் எழுதிடலாம், அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து போன வாட்டி கேட்ட கொஷின் தான். நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்தா தெரியும். போன வாட்டி மிட் டேர்மில் கேட்ட கொஷின் இது. இந்த வாட்டியும் கேட்பாங்க. உங்களுக்கு ரிப்பீட்டாக அந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த டென்ஷன் பண்ணாமல் இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம தான் மாற்றி கொடுத்துட்டோம், மறந்துடாதீங்க. 7th கொஷின் தான் 3rd கொஷின், 3rd கொஷின் தான் 7th கொஷின். மறுபடியும் நான் கொஷினை அடித்து மாற்றிட்டேன். ஓகே, இப்போ தெளிவாக இருந்தீங்கன்னா வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோம்னா பேஜ் நம்பர் சைக்ளோட்ரான் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் தெரில, நீங்கள் சைக்ளோட்ரான் பார்த்துங்க. அந்த இடத்துல பேஜ் நம்பர் கிழிஞ்சிருந்தது. சைக்ளோட்ரான் கொஷின் எப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற கொஷின் தான். ஃபுல்லாக தியரி பேஸ் கொஷின். ஒர்க் பிரின்சிபல் வேறு ஒர்க் இருக்கும், பிரின்சிபல் இருக்கும். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அந்த சைக்ளோட்ரான் உருவாகுதுன்னு ஒரு ஆக்சிலரேஷன் ஓவராக கொடுக்க அந்த சைக்ளோட்ரான்லேருந்து வெளில போகிற ஒரு டாட், அந்த பாயிண்ட் மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் வந்து நம்ம குறிச்சிருக்கிறத வச்சு கொடுங்க. ஒர்க் வந்து முக்கியம். ஒர்க் வந்து 2 லைன் தான். கன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா பிரின்சிபலுக்கு 2 மார்க், கன்ஸ்ட்ரக்ஷன் 2 மார்க், ஒர்க் 2 மார்க். பிரின்சிபல் குட்டியாக இருக்கும், ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக இருக்கும். இது நீங்கள் எல்லாத்துக்குமே 2 மார்க் 1 மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது 3த்துமே நீங்கள் உங்களுக்கு உள்ள கண்டென்ட் தெரியலனா கூட நீங்கள் மேலே ஒர்க், பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் இந்த டைட்டில் கொடுத்து எழுதினீங்கன்னா சைக்ளோட்ரானில் வந்து உங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா எல்லாத்தையுமே அந்த பேஸ் அந்த குறிச்சிருக்கோம்ல ஒர்க்கிங்கில் இருக்குல்ல, அந்த ஒர்க்கிங்கில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். எந்த ஃபார்முலா அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து அதை நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுங்க ஃபார்முலாலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து ஈஸியாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபார்முலா செக் பண்ணுவாங்க. ஃபார்முலா இருக்குது அப்போ ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து திருத்தும் போது ஈஸியாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்க திருத்துறப்ப இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாக்ஸ் போட்டு காட்டிங்கன்னா அவங்க மற்றதையும் பார்க்க மாட்டாங்க. மற்றதையும் நீங்கள் தப்பாக எழுதிருந்தாலும் அதை பார்க்காம பாக்ஸ் போட்டு அவங்களுக்கு தேவையானது இருக்குல்ல டிக் போட்டு ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த கொஷின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சைக்ளோட்ரான் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான கொஷினாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் நெக்ஸ்ட் கொஷின் 9th கொஷின் பார்ப்போம். 158
நான் வந்து கொஷினை மாற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. 158 வந்து பார்த்துக்கங்க 9th கொஷின் இருக்குது. அதாவது இந்த டேஞ்சன் கால்னோமீட்டரா அதே தான் நினச்ச மாதிரி டேஞ்சன் கால்னோமீட்டர் தான். நீங்கள் இந்த கால்னோமீட்டர் டயக்ராம்லாம் ஒன்றும் போட தேவையில்ல. இதில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஈக்குவேஷன் அண்ட் தியரி தான் இருக்கும். ஒர்க் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டயக்ராம் விட்ருங்க, ஒர்க் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து டயக்ராம் போட முடியாது. இதே நீங்கள் வந்து ஆன்லைன் கூகுளில் போய்ட்டு டேஞ்சன் கால்னோமீட்டர் டயக்ராம் ஆன் ஃபிசிக்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டயக்ராம் வந்திருக்கும். அது வந்து நீங்கள் டாப்பர்ஸ் எனக்கு வந்து 100 சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் மார்க் குறைக்கிறதுன்னு வைப்பாங்க. நீங்கள் இந்த டேஞ்சன் கால்னோமீட்டர் கொஷின் இருந்தீங்கன்னா இதில் டயக்ராம் நீங்கள் போடலிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 மார்க்கில் 1 மார்க் வச்சு கம்மி பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இந்த டேஞ்சன் கால்னோமீட்டர் டயக்ராம் மட்டும் நீங்கள் மறக்காமல் வரைஞ்சி பார்த்துக்குங்க. மற்றபடி எனக்கு 4 மார்க் போதும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து நம்ம சென்டம் எடுக்க ட்ரை பண்ணல, ஒரு 80+ போகணுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க் போட்டுவாங்க. டயக்ராம் தேவையில்லை. ப்ரொசீஜர் தியரி எல்லாமே இதில் முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் எல்லாத்தையுமே இதில் எழுதி ஆகணும். ஏன்னா இதிலேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஒரு எல்லாத்துலேயும் ஒரு 2 பாயிண்ட்ஸ், ஒரு 3 பாயிண்ட்ஸ், ரொம்ப பெருசாக வேணாம். மினிமம் ஒரு 10 மார்க்னா 10 மார்க்னு சொல்கிறேன் பாருங்கள். 10 மார்க்குங்கிறது காலேஜ் பண்ணதான் உங்களுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 12th படிக்கிறீங்க, 12th 5 மார்க்ஸ் தான் வரும். நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணுன்னா முக்கியமாக இது எல்லாமே கேட்பாங்க. ஒரு 8 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் 8 பாயிண்ட் ப்ளஸ் டயக்ராம் அண்ட் ஈக்குவேஷன். இது மட்டும்தான் உங்களுக்கு நான் 5 மார்க்ஸான கொஷினோட எல்லாமே வரும். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணலாம். நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் ஃபெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. இப்போலாம் யாரும் ஃபெல்லிங் மிஸ்டேக் பார்க்குறதில்ல. மற்றபடி பார்த்தோம்னா நீங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லைனா கூட அதுக்குன்னு ரொம்ப ஃபெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் தெரியக்கூடாது. நீங்கள் அடிக்கக்கூடாது. ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் அடிச்சிடாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. டீச்சர்ஸ் கண்ணுக்கு அது தெரியாது. தெரிஞ்சாலும் அதை வந்து அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க கண்ணு டக்குன்னு ஃபஸ்ட்டு ஏன் அடிச்சிருக்கானோ அந்த அடித்த இடத்துக்கு தான் போகும். அதனால் நீங்கள் எதுவும் அடிக்காதீங்க. மற்றபடி ஈக்குவேஷனில் வந்து எந்த தப்பு பண்ணாலும் நீங்கள் ஈக்குவேஷனை மாற்றாதீங்க. இப்போ ஈக்குவேஷனில் தப்பு வந்துட்டுன்னு வச்சிங்களா, நீங்கள் அப்படியே ஃபுல் ஸ்டெப் வந்து அப்படியே ஈக்குவேஷன் போட்டே வாங்க. தப்பு பண்ணுறது வந்து நீங்கள் அப்படியே சைடில் லைட்டாக ஒரு கோடு போட்டு பென்சினால் மட்டும் ராங் அந்த ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்களா அது மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதிடுங்க. மற்றபடி அந்த ஈக்குவேஷன் தப்பாக போய்ட்டுன்னு ஃபுல்லாக கொஷின்லாம் அடிச்சுட்டு நிற்காதீங்க. அந்த ஸ்டெப்பை மட்டும் அடிச்சுட்டு அடுத்த ப்ளேஸை வந்து டப்புன்னு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கான கரெக்டான வழி. இது வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா திருத்துறப்ப நீங்கள் ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். பப்ளிக் எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ணவே முடியும். ஏன்னா நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் இல்லாமல் மார்க் குறைஞ்சிட்டு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங்கே ஒழுங்காக வராது. அதெல்லாம் நான் ரொம்ப நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன். ப்ரெசன்டேஷன் வந்து நான் எப்படி கொடுக்குறதுன்னு அப்புறமா பொறுமையாக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எனக்கு இப்போ தோணுது. நம்ம ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங்லாம் அப்போ நல்லா இருந்துச்சு. அப்போ யூடியூப்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நம்ம யூடியூப்லாம் இருந்ததுன்னா இந்தளவுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு தோணுச்சு. சரியா, நம்ம சொந்த கதை சோகலாம். நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 168 இருக்குது. அதை வந்து எடுத்து பார்த்துக்குங்க. ரொம்ப சின்னது தான். லாரன்ஸ் ஃபோர்ஸ், அதாவது நம்ம உங்கள் கையை வச்சு தான் லாரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாரு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் இது. F = Q வெலாசிட்டி இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது மாதிரி தான். ரொம்ப நீங்கள் இதெல்லாம் வேணாம். இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் எழுதிக்குங்க. இது வந்து 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் 3 மார்க்கில் கேட்டால் இது ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின், அவ்வளோதான். தியரி தான் முக்கியம். ஐன்ஸ்டீன் தியரி இது மாதிரி தியரி தான் இருக்குல்ல, இவ்வளோ தியரிட்டிக்கல் தான். நீங்கள் படிக்கிறதே தியரி தான். நீங்கள் தியரியை தான் ஈக்குவேஷனாக பார்க்குறீங்க. தியரி எல்லாமே தியரி மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். தியரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா மெமரி பண்ணுறதுன்னு சொல்ல, மெமரி பண்ணிங்கன்னா 2 நாள் நிற்கும், 3 நாள் மறந்துடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தியரினா எப்படி படிக்கணும்னா உங்களுக்கு புரிஞ்சு படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மணிகண்டன் ஒருத்தவன் இருந்தான் எங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவன். அவன் வந்து எங்கள் டியூஷன் சென்டரில் ஜாயின் பண்ணி படித்தவன் தான். அவனுக்கு வந்து என்னென்னா தியரியை வந்து மெமரி பண்ணி தான் பழக்கம். அவன் முதல் நாள் டெஸ்ட் நல்லா தான் எழுதுவான். மக்கியால் இந்த தியரியை கேட்டோம்னா ஒன்றும் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சு படிங்க. அப்போ தான் உங்களால் வந்து எனக்கு தெளிவாக வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே வந்து இதில் வந்து புரியாத மாதிரி கிடையாது. புரிகிற மாதிரி தான் ஒவ்வொருமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புரிகிற அளவுக்கு தான். 12th ஸ்டூடெண்ட்னால் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். சரி, நீங்கள் 1 or 2 டைம்ஸ் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த கொஷின் வந்து ஒரு நல்ல சூப்பரான கொஷின். இது வந்து இந்த வாட்டி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின், பப்ளிக்கு கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஷின். முக்கியமாக இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் படிங்க. இதில் டயக்ராம் வந்து 3 டயக்ராம் இருக்கும். 3த்தையுமே மறக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஆங்கிள் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், அந்த அதில் கொடுத்துருக்க மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே குறிச்சிக்கோங்க. அது மாதிரி இந்த டயக்ராமும் நீங்கள் போட்டாகணும். ஏன்னா இதில் 3 விதமாக இருக்கும். அந்த பார் மேக்னெட் நவுறது எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் போட்டாகணும். ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாங்க. நம்ம குறிச்சதை மட்டும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பார்த்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து 13வது கொஷின். இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து 5 மார்க்ஸ் 13 கொஷினு.
நம்ம இன்னும் 2-3 கொஷின் தான் இருக்குது, பார்த்துட்டு முடிச்சிக்கலாம். இன்னும் ஒரு கொஷின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டோம்னா நம்ம இன்றைக்கி சேனலோட வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். மற்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ 16 கொஷினாக இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன். கொஷின் பார்த்துக்கிறேன், 1 டைம் திரும்பி பார்த்துட்டு வந்துடுறேன். 17வது கொஷின் பேஜ் நம்பர் 181 தான் இதோட ஆன்சர் இருக்குது. இதோட ஆன்சர் வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் அந்தளவுக்கு படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு தியரி தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒர்க் பிரின்சிபல் தேர்ட் லெசன்னாலே அதிக கொஷின்ஸும் அதிக தியரிஸும் இருக்குது. நான் இவ்வளோ கொஷின் கொடுத்தேன்னா இவ்வளோ கொஷின் வந்து புக்கில் வந்து நீங்கள் படிக்கிறதுன்னு சொன்னேன். மற்ற கொடுக்காத கொஷின்லாம் கைடில் படித்தா மட்டும்தான் உங்களால் மார்க்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா புக்கில் வந்து உங்களால் குறிக்க முடியாது, குறிக்கிறதும் கஷ்டம். இப்போ நான் குறிக்கிற மாதிரி உங்களால் புக்கில் வந்து மற்ற கொஷின்லாம் குறிக்க முடியாது. இதுலேயே நான் இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஷின் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. மற்றது நான் ஏன் கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து எப்படின்னா இம்பார்ட்டன்ட் சொன்னால் வருமா வராதுன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். நான் எல்லாம் கொடுக்குறது நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு பயப்பட வேணாம். ஏன்னா மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போட்டுருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் சார்ட்டே கேளுங்க, இவ்வளோ படித்தா போதுமானு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தெளிவாக. அவங்களே சொல்லுவாங்க யார் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ படித்தா போதுமே அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் டீச்சர்ஸை வந்து கண்டிப்பாக கேளுங்க, அவங்க உங்களுக்கு எப்பொழுதுமே சொல்லி தருவாங்க. நீங்கள் டீச்சர்ஸை வந்து கேட்க மாட்டீங்க, அவங்கள வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க கரெக்டாக. ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்ட கேட்கணுன்னா ஆசைப்படுவாங்க, வேறு எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க நடத்தலை, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களாம் நடத்தலை, டீச்சர்ஸ் நடத்த மாட்டாங்க. நீங்களாக தான் போய் கேட்கணும் அவங்களுக்கு. நீங்களாக கேட்க தான் அவங்கள சொல்லுவாங்க. இப்போ நம்ம தேர்ட் லெசன்ஸில் உள்ள ஆன்சர்ஸ் புக் பேக் ஆன்சர் தான், 5 மார்க் கொஷின்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 4 5 மார்க்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த 4 மட்டும் தான் நீங்கள் புக் பேக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம்லாம் நீங்கள் கைடு யூஸ் பண்ணி படிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா புக்கில் வந்து உங்களால் குறித்து படிக்க முடியாது. புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. கைடில் மட்டும் படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி படிக்கலாம், என்னென்ன படிக்கணும், எவ்வளோ படிக்கணும் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். 4th கொஸ்டின் 206 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. 5 மார்க் கொஸ்டினில் 206 4th கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து நான் குறித்து காட்டுறேன். அதை வந்து ஏற்கனவே குறித்து வச்சுருந்தேன் பாருங்கள். இது வந்து ஏற்கனவே அவர் குறிச்சிருந்தார், எல்லாமே கரெக்டாக தான் குறிச்சிருக்காரு. அதனால நான் வந்து ஒன்றும் அதுக்கு மேலேயே குறித்து உங்களுக்கு வந்து எந்த இதுவும் நான் காட்ட விரும்பலை. அவர் கரெக்டாக குறிச்சிருக்கனால நான் அப்படியே காட்டுறேன், நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் படி நீங்கள் படிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிடும். நல்லா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்கனவே நல்லா கரெக்டாக தான் குறிச்சிருந்தாங்க. நம்ம இன்னும் இதில் வந்து நம்ம மாறுபாடுகளை அதை குறித்ததை நம்ம கூடயே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். டெய்லி நம்ம வீடியோஸ் போடுறோம். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தாலே தெரியும், ஓப்பன் பண்ணி 2 months தான் ஆகுது. அதுக்காட்டி நம்ம 1100 ஹீட்ஸ் நம்ம வீடியோ வச்சு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம 2வது கொஸ்டினில் போகலாம். 2வதுனா நம்ம 10 மார்க் தான் 10வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். 10வது கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 109 இருக்குது. 109 அது வந்து 2109 மாதிரி இருக்கும். இல்லை அது 209 தான் வந்து பேஜ் நம்பர் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 209 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் குறிக்கிற மெத்தட் மட்டும் பார்த்துக்கங்க. இந்த மாதிரியில் நீங்கள் பிடிச்சிட்டா போதும். இதெல்லாம் தியரி பேஸில் உள்ளது, ரொம்ப நல்லா கதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் குறிக்கிறத மட்டும் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. வேறு எதையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு மார்க் இருக்கும். இது அதிகபட்சம் 3 மார்க்லாம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு லக்கு தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்ஸும் வந்து ஈஸியாக கோதர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற டிப்ஸ் வந்து புரியும். இல்லைனா உங்களுக்கு டிப்ஸு புரியாது. நீங்கள் வந்து நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் சொல்லுவேன் பேஜ் கரெக்டாக மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து நான் குறிக்கப்போ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். தெளிவாக வீடியோ இருக்குது. வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் படிச்சுட்டா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். எந்த ஒரு வளைவு நிலைவு இல்லாத மாதிரி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்படி தான் நீங்கள் எழுதணும். இந்த மாடல்லாம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறது வந்து கொஸ்டின் நான் வந்து எழுதி வச்சுட்டு போகிறோமா, அதுலேருந்து தான் நான் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா பேஜ் நம்பர் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லாஸ்ட் கொஸ்டின் 19 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 244 பேஜ் நம்பர். இதில் தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், இந்த லெசனோட லாஸ்ட் கொஸ்டின். இந்த லெசனோட வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இந்த ஒரே கொஸ்டின் தான். இந்த லெசனில் நீங்கள் நல்லா வெளியே படிக்க முடியலனாலும் கூட இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் இந்த லெசனில் படிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் இந்த லெசனில் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதாவது
ஏசி சர்க்யூட், கண்டக்டர், எலக்ட்ரிக் அண்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரல். ஏன்னா 3 இது இருக்கும், கெப்பாசிட்டரும் சீரிஸும் பேரலும் 3த்தையும் இணைக்கிற மாதிரி உள்ள கொஷின் தான் இது. இந்த டயக்ராம்லேருந்து எல்லாம் மஸ்ட்டு, நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கணும். எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷினுமே நான் குறிக்கிற பேட்டர்னில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற எல்லா மாடுலேஷன் படியும் நீங்கள் அப்படியே இந்த மெத்தட்லேயே நான் குறிக்கிறேன்னா அதில் கொடுத்துருக்க மெத்தட் தியரி பேஸ் அண்ட் ஈக்குவேஷன் பேஸில் வந்து நீங்கள் கிட்ட கொடுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் முக்கியம். அது மாதிரி இந்த டயக்ராமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து இந்த 2 டயக்ராமுமே முக்கியமாக போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இல்லைனா வந்து மார்க்ஸ் வந்து டயக்ராமில் 2 மார்க் வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த டேபிள் வந்து நான் ஒரு சிம்பிள் மெத்தட் வச்சுருக்கேன். அந்த டேபிள் எப்படி போடுறதுன்னு நீங்கள் டேபிள் மாடல்லே இப்படி போடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எழுதுங்க. டேபிளை வந்து இப்படி போடுங்க. மேலே கொடுத்துரு ஹெட்லைன்ஸ்லாம் சைட்லேயும் இதை விட்டுருங்க. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ல் நீங்கள் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு ஒரு டேபிள் போட்டுக்குங்க. அதில் வந்து இந்த ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருங்க. இந்த கடைசியாக கொடுத்துருக்காங்களா ஒரு ஃபார்முலா மாதிரி, அதை மட்டும் நீங்கள் வந்து இந்த டேபிள் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு ஒரு டேபிள் போட்டு அதில் எழுதுனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த சென்டர் டயக்ராம் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆர்எல்சி சர்க்யூட் டயக்ராமும் அதோட ஆர்எல்சி கிராஃபும் வந்து நீங்கள் முக்கியம் போட்டே ஆகணும். இதோட நம்ம வந்து 4th லெசன் 5 மார்க்ஸும் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம 5th லெசன் வந்து நாளைக்கு பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷினோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது 5th லெசனில் வந்து ஃபுல் கொஷினுக்கும் நம்ம வந்து புக் பேக் ஆன்சர் 5 மார்க்ஸ் மட்டும் புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்லாத்துக்குமே புக் பேக் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். நான் பேஜ் நம்பர் அண்ட் எந்த பேஜில் எப்படி படிக்கணும் என்னோட டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் பேஜ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 270 இருக்குது. பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. நானும் பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கிறேன். அதாவது பாருங்கள், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டகிரேஷன் ஃபார்ம். இதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். தியரி வந்து இதுக்கு தியரிக்கும் அந்த ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவல் மார்க்ஸ் வந்துருக்கும். எப்படின்னா இதுக்கு 2னா அதுக்கு 2.5, இதுக்கு 2னா அதுக்கு 3, அது மாதிரி 2த்துக்குமே பாகுபாடு இல்லாமல் மார்க்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ஈக்குவேஷனு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் தியரிக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படியேப்பட்ட கொஷின் தான் இது. ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி இருக்கும்ல, தேர்ட் ஈக்குவேஷன், 4th ஈக்குவேஷன் இருக்கும். நீங்கள் எல்லா ஈக்குவேஷனுக்கும் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் அந்த சம்டைம் வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க. நிறையா 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்கள் லக்ஸ் வந்து 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட் இருந்தால் போதும் நீங்கள் எழுதலாம். இதே நீங்கள் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து இதில் வாங்கிடலாம். தப்பு போடுறதுக்கு முடியாது. ஈக்குவேஷன் வந்து இது ஈக்குவேஷன் நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிலேட்டட் ஈக்குவேஷன் தான் நீங்கள் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் நீங்கள் வந்து வெரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களை பற்றி இந்த கொஷின் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். வாங்க நம்ம செகண்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் வந்து பேஜ் நம்பர் 275 இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 275 செகண்ட் கொஷின் இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 275 எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தியரியும் அண்டு இதுவும் ரிலேட் பண்ணுறது ஈக்குவேஷன். இதில் ஈக்குவேஷன் இருக்காது, தியரி மட்டும் இருக்கும். நீங்கள் தியரியை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். 5th லெசன்லேயே பேசிக்காக வந்து கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. 5th லெசனில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தது வந்து நீங்கள் தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த காமா ரேஸ் இந்த ரேஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரிப்பீட் கொஷினாக தான் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நீங்கள் அது உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும் இல்லை, மெயினாக 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்து படித்ததுமே ஷார்ட்டாக இருக்கா, குட்டியாக நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் எடுத்து 3 பாயிண்ட் எழுதுங்க. எல்லாத்துலேயும் 3 பாயிண்ட் எழுதுங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம தேர்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஷின் வந்து பேஜ் நம்பர் 372. வாங்க இப்போ நம்ம 372க்கு போகலாம். இருங்க, நான் இங்கே பேஜ் நம்பர் இங்கே வரமே எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க பேஜ் நம்பர் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு கிட்ட சொல்கிறேன். 372க்கு வந்து இப்போ பேஜ் நம்பர் போய்க்கலாம். சாரி 272 மாற்றிட்டேன். 272 300 தான் இல்லையே, மாற்றி சொல்லிட்டேன். 272 போயிட்டிங்கன்னா அதில் மேலே போட்டுருக்கு பாருங்கள். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த கொஷின் தான் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் லென்த் இது ஒரு கொஷின், தனி கொஷின் தான். நீங்கள் அதெல்லாம் எழுத தேவையில்ல, மேலே கொடுத்துருக்க மட்டும் எழுதுங்க. இது 3 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. இது வரையும் 5 மார்க்ஸில் இந்த கொஷின் கேட்டது கிடையாது. 3 மார்க்ஸில் தான் ரிப்பீட்டாக ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கங்க. ஏன்னா 3 மார்க்ஸில் அந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. 3 மார்க் கொஷின் தான் இது, 5 மார்க்ஸ் கிடையாது. இவ்வளோ தான். இதுலேருந்து நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு 3 மார்க் தியரி பேஸ்டு 3 மார்க் கொஷின் தான். இந்த 3 மார்க் கொஷின் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. தேர்டு கொஷின் வந்து ஒரு 3 மார்க் கொஷின். ஏன்னா 5 மார்க்லேருந்து தான் உங்களுக்கு 3 மார்க்கும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம 4th கொஷின் பார்ப்போம். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுற ஈக்குவேஷன் அப்படின்னு பேஜ் நம்பர் 270 இருக்குது. நாங்கள் பேஜ் நம்பர் 270 போய்ட்டு அந்த ஈக்குவேஷன் எப்படின்னு நீங்கள் தெளிவாக மாடிஃபை ஈக்குவேஷன். அதனால் இது வந்து எப்படின்னா ஒரு
தியரியும் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கும். அதனால் நீங்கள் தியரி கொஞ்சம் அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த தியரி போட்டுருக்கோங்க, அந்த தியரி ஆம்பியர் சர்க்யூட் லான்னு இருக்குல்ல, இதுலேருந்து இது வரையும் போட்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் அண்ட் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் போட்டு இதில் கடைசியாக கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மேக்ஸ்வெல் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஈக்குவேஷன் நீங்கள் கடைசி கொஷனில் உள்ள கடைசியாக உள்ள ஆன்சர்னும் இதில் வந்து டைக்ராம் நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எதனால மாடிஃபை பண்ணுறாங்க ஈக்குவேஷனை அப்படின்னா அந்த ஒரு டைக்ராம் இருக்கும். அது பாருங்க, அந்த டைக்ராம் மட்டும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் ரொம்ப இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். சம்திங்ஸ் இதில் வந்து இந்த டைக்ராம்ஸ் இந்த 2-3 விஷயம் மட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் இத்தனை இவ்வளோ ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும்னா கூட கடைசி ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, கடைசி ஈக்குவேஷன் வந்து நீங்கள் தெளிவாக எழுதிட்டால் போதும். மற்ற ஈக்குவேஷன்லாம் அந்த இருக்குல்ல, இதுதான் மாடிஃபைடு ஈக்குவேஷன். 3 மார்க்ஸில் கேட்டால் சொல்கிறேன். இதே 5 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். எந்த இது நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் அதிகமாக இதில் 3 மார்க் கொஷின் தான். அது 3 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் இந்த வருஷம் கேட்டாங்கன்னா பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அது 3 மார்க் கொஷின் தான். நீங்கள் வந்து 3 மார்க்கில் வந்து எல்லாத்தையும் தெளிவாக எழுதிக்கங்க. எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ஸ் நான் குறிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தது 4th கொஷின். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஷின் தான் பார்க்க போகிறாங்க. இப்போ நம்ம 5th கொஷின் பேஜ் நம்பர் எத்தனை பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 270 தான் 5th கொஷின் இருக்குது. பேஜ் நம்பர் 270 5th கொஷின் இருக்குது. வாங்க 5th கொஷின் குறிச்சிப்போம். கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்டிங் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ வந்து கீழே கொஞ்சம் தெளிவாக இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம இது பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கரெக்ஷன் இருக்குல்ல, அந்த 3 மார்க்ஸ்லேயே ஃபுல்லாக உள்ளது தான். இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின் தான். 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. இனிமேல் கேட்பாங்கன்னு தெரியாது. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து படிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ஓரியண்டாக போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பாருங்கள். இது வந்து கேட்டது கிடையாது. நம்ம 6th கொஷின் பார்த்தோம்னா 272 இருக்குது நம்ம 6th கொஷின். இப்போ நீங்கள் 6th கொஷனுக்கு 272 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. அது பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதிலேருந்து ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எழுதினா போதும். ரொம்ப இல்லை, இதில் 10 கொடுத்துருக்காங்க. 8 எழுதுங்க. 2 இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 8 உங்களுக்கு ஈஸியாக உள்ளது 8. அப்படி உங்களுக்கு 5 மார்க்கில் 4 மார்க்காச்சும் வேணால் தெளிவாக 5 போதும். இதுதான் முக்கியமானது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து இதுதான் முக்கியமானது. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக எழுதிக்கங்க. எந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அதில் உள்ளதை மட்டும் நீங்கள் எதை எழுதிக்கங்க.